ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உஸ்லாமுட்டியான் பாரதி. வெல்கம் டு உஸ்லாமுட்டியான் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மலையில் ஆடி மேய்ச்சிட்ருக்கோம். அம்மா வந்து ஒரு வேலையாக போகிறாங்க, அதனால் ஆட்டை நான் பற்றிட்டு வந்துருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸ் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி பாய்ச்ச போவோம் நம்மளோட மாசி வச்ச தோட்டத்துக்கு. இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இன்றைக்கி 140 முடியாக எடுத்துருந்தோம். எல்லாமே 10 ரூபா ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணியாச்சு. பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பூ இருந்துச்சு, 100 ரேட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் எங்களோட ஃபுல் டே ஏர்னிங்ஸு. நம்மளுக்கு கொலை கம்மியாக இருக்கிறதுனால மாசி பச்சை வந்து நம்ம அணைப்பிடிக்க இருக்குல்ல உசல் முடி மட்டும்தான் அறுத்துட்ருக்கோம். ஸோ நேற்று வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு உரம் போட்டு தண்ணி பாய்ச்சிருக்கோம். ஏன்னா நல்லா தலைவாக இருக்குது. இப்போ டயத்தில் போட்டு பாய்ச்சினோம்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறையா பூ கிடைக்கும். அதுக்கப்புறமா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லாரோட தோட்டமே இந்த மழை பெஞ்சனால தளவு ரொம்ப நிறையா இருக்குது. அநேகமான ஒரு 10-15 நாளில் பன்னீர் ரோஸோட ரேட் வந்து ரொம்ப மட்டமாக போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த டயத்தில் உரம் போடாமல் விட்டோம்னா அது எடுத்து ஓஞ்சிட்டு மறுபடியும் நம்ம உரம் போட்டு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு பூ வர்றது வந்து கொஞ்சம் கேப் விழுந்துடும். அதனால தான் இப்போயே போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க இன்றைக்கி வந்துட்டு நேற்று நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். நேற்று நம்ம பூ மார்க்கெட் போயிட்டு வரும்போது உரம் வாங்கிட்டு வரல. ஏன்னா ஒரு 2-3 பேர் நம்மளை மாலை கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் அப்படின்றதுனால அவங்க வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை முடிக்காமல் வந்துட்டோம். அதனால் நான் திருப்பி ஒரு 10 மணிக்காக போயிட்டுருக்கேன். போய் உரம் வந்து ஒரு 100 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. 105 கிலோ. இந்த 100 கிலோ இதில் ஒரு 50 கிலோ வந்து யூரியா இருக்குது. அதுபோக இன்னும் ஒரு 2-3 உரம்லாம் சேர்த்து வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். அது என்னென்ன உரம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு 50 கிலோ உரம், இதில் ஒரு 55 கிலோ உரம். ஆக்சுவலாக கொஞ்சம் சோலோவை தூக்கிறதுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு தம் பிடிச்சி ஒரு 2-3 அண்டப்பில் ஜெர்க் பண்ணி அப்படியே தூக்கியாச்சு தலைக்கு. ஒரு வேலை வீக்கெட்னு என்னமோ தெரில. முதல்ல கொஞ்சம் ஈஸியாக போயிடும், இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது 55 கிலோ மூட்டை தூக்கிறதுக்கு. ஓகே, சரி வாங்க இதில் என்னென்ன உரம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்துட்டு மொத்தம் வந்து 105 கிலோவுக்கு நம்ம 50 கிலோ யூரியா, ஒரு 20 கிலோ வந்து டிஏபி, 20 கிலோ காம்ப்ளெக்ஸு, ஒரு 10 கிலோ வந்து புண்ணாக்கு. இதெல்லாம் மிக்ஸியுமே சேர்த்து கொடுத்தா தான் நம்மளுக்கு வெரைட்டியான உரங்கள் வந்து செடிக்கு கிடைக்கும். அதனால தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஒரு 3 சாக்கு நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன் நம்ம மாசி பச்சை இருக்கிறதுக்காக. அந்த சாக்கில் கொட்டி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம அள்ளி போடணும். இந்த 5 கிலோ பையில் வந்து ஒரு பெல்லட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது வந்து சீனி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவுமே கொஞ்சம் தளவு நல்லா எடுத்து கொடுக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட பன்னீர் ரோஸுக்கு. அதனால் அதுவும் வாங்கி போட்டிருக்கு. இதில் வந்து அந்த 3 உரம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூரியாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம செடிகளுக்கு போட போகிறோம். ஒரு வாட்டி போடும்போது 120 கிலோ போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி 100 கிலோ உரம் வந்து கரெக்டாக அளவாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இல்லாமல் எல்லாத்துக்குமே கரெக்டாக போகிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு வாட்டி நம்ம இனிமேல் 100 கிலோ வாங்கி போட்டாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உரம் போட்டு எல்லா செடிக்கும் போனோம்னே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் சரி 2 குண்டை தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு குண்டை சாப்பிட்டு வந்து பாய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பரோட்டா கடையில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா மணி 2 ஆயிடுச்சு நம்ம இது பாய்ச்சிருக்கேது. செமையான பசி வராது. இல்லை இந்த உரம் போட்டு நம்ம ஒரு வாளியாக எடுத்துகிட்டு போய் ஒரு 10 வாளி நடந்திருப்போம் செடிக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு. ஸோ அதுலேயே செம டயர்ட் ஆகிடுச்சு. நீ சாப்பிட்டு போனால் தான் அடுத்து ஒரு குண்டுக்கு வேலை நடக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு வேறு மறுபடியும் உரம் போடணும். அந்த குண்டு கொஞ்சம் பெரிய குண்டு, இந்த 2 குண்டு அளவு சேர்த்து இருக்கிறது அந்த ஒரு குண்டு இருங்க. அதனால் சாப்பிடாமல் போனோம்னா வேலை நடக்காது அப்படின்ட்டு ஒரு 4 பரோட்டாவை போட்டுவிட்டு தான் அடுத்து கிளம்புனேன். மறுபடியும் வந்து மோட்டர் ஓட்டி நம்ம அப்படியே தண்ணியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் ஒரு 20 நாளுக்கு அப்புறமா தான் மறுபடியும் களை வெட்டி உரம் போடணும். இந்த 20 நாள் அல்லது 1 மாதம் அப்படின்றத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பூ எடுத்துகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா பூ ஜாஸ்தியானோடனே அந்த பூ குறையிற வரைக்கும் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுரும். அதனால தான் பூ குறைஞ்சிருது. இந்த வாட்டி அப்படி இல்லாமல் கரெக்டாக நம்ம டயத்துக்கு உரம் போட்டு மருந்தடிச்சு மெயின்டைன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பூ வருதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.